மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த பூசணிக்காய் வச்சு இன்றைக்கி பூசணிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். ரொம்ப சின்ன காயாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் கட் பண்ணால் காய் நல்லா இருக்குங்க, நல்லா முத்தி போய் தான் இருந்தது. அதை நல்லா தோல் சீவி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாவும் பிச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பூசணிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். இந்த உப்புலேயே இது நல்லா வதங்கி வரும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வதக்கினாலே போதுங்க, இது நல்லா வதங்கி வந்துடும். தண்ணியே ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இதை மறுபடியும் நல்லா கிண்டி மறுபடியும் ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. ஸ்லிம்லேயே செய்யுங்க, இது நல்லா வெந்து வந்துடும். பூசணிக்காய் நல்லா வெந்து மசிஞ்சு வருங்க. அந்த டைமில் கொஞ்சமாக தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். அரைச்சிலாம் ஊற்றாதீங்க, துருவி சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த தேங்காவை போட்டுட்டு 2 பெரட்டு பெரட்டிட்டு அவ்வளோதாங்க, பூசணிக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.